வணக்கம். வெல்கம் டு மாலத்தீஸ் ஆஸ்ட்ரோவிஷன் சேனல். நான் உங்களோட வேதிக் ஆஸ்ட்ரோ மாலதி. இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்களை பற்றி நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலும் செய்யலாம்னு நினச்சாலும் அவங்க வேகமாக செயல்படுவாங்க. ஒரு படிக்கணும்னு நினச்சாலும் சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு அவங்க அங்கே என்ஜாய்மெண்ட்லேயே தான் இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நிறைய சாங்ஸ் கேட்குறது, டான்ஸ் பார்க்குறது. அவங்க எப்பவுமே அவங்கள சுற்றி ஹாப்பியாக வச்சுப்பாங்க. அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்கள சுற்றி இருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருப்பாங்க. ஏன் மிதுன ராசிக்கு மட்டும் இந்த ஒரு ரொம்ப சிறப்பான அம்சம் இருக்குன்னா, அங்கே புதன் இருக்காரு, அதிபதியாக இருக்காரு. ஸோ மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு ஜாலியாக எல்லாம் கலகலப்பாக இருக்குது, ஒரு குறும்பு தனத்தோட எப்பவுமே ஹாப்பியாகவே இருப்பாங்க. இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதாவது ஒரு வேலையை கொடுத்தா முடிச்சுட்டு அடுத்த வேலை என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. வேலைலாம் சும்மா சூப்பராக செஞ்சு முடிப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. யார்கிட்ட எப்படிலாம் பேசணும், எப்படி பழகணும், ஒரு ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி நடக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதாவது லாங் ட்ராவல், ஒரு கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரமாக போகிறது, அங்கே போய் என்ஜாய் பண்ணுறது. அவங்களுக்கு இந்த மவுண்டன் ஏரியானா அவ்வளோ இஷ்டம். இந்த ஃபால்ஸு, மவுண்டன்ஸு, இந்த மரம், செடி, மலை இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ டூர் கிளம்புனாலும் அந்த மாதிரி கொடைக்கானல், வால்பாறை இந்த மாதிரி மவுண்டன்லாம் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கொடுப்பாங்க. ஃபால்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க போவாங்க. மிதுன ராசிக்காரங்க சொத்து ஜாஸ்தியாகவே இருக்கும். பூர்வீக சொத்தும் கிடைக்கும், அவங்க நிறைய சொத்தும் வாங்குவாங்க. அவங்க சரியான லக்கு கிடைக்கும் அவங்களுக்கு. கஷ்டம்ன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜாக பார்த்தா ஒரு அவங்கவுங்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரிலாம் சொத்துலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காமனாகவே மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு ரொம்ப ஹையாக ஒரு ட்ரெஸ், நல்ல காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் மீடியமாக லோ பட்ஜெட்டில் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் அதையும் என்ஜாய் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வேணும், ஃபிக்ஸ்டு கிடையாது. அவங்க ரொம்ப அட்ஜஸ்டபிள், ரொம்ப விட்டு கொடுப்பாங்க. பிரதர்ஸ் கூட பிறந்தவர்கள்லாம் நிறைய விட்டு கொடுப்பாங்க. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஃபேமிலியில் அந்த மிதுன ராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி ரிலேஷனுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். குடும்பத்தில் இருக்க அம்மா, அப்பா, தம்பி, அண்ணா, அக்கா எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபெக்ட் போட்டு மற்றவங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கும், தன் குழந்தை நல்லா இருக்கணும், அதுக்காக நிறைய பாடுபடுவாங்க. மிதுன ராசிக்காரங்க ஃபாரின் போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய வரும். அப்படி கிடைச்சா கட்டாயம் போயிடுங்க. அவங்களுக்கு ஃபாரின் ஜாப்ஸ் நல்லா செட் ஆகும். ஐடி பிஸ்னஸ்ஸு, அப்புறம் மேக்ஸு, டீச்சர் ஜாப்ஸு இதெல்லாம் நல்லாவே சூப்பராக அவங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லாவே ஒரு கால்குலேட்டிவ் மைண்டாக இருக்க சொல்ல எல்லாமே லைஃப்லையும் கால்குலேட்டிவாக இருப்பீங்க. ஸ்டடீஸில், ஒர்க்கில் எல்லாமே ஒரு பிளான்டு கால்குலேட்டிவாக மைண்டாகவே இருப்பீங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு ஹாப்பி மூடாக இருப்பாங்க. சரி, இவ்வளோ பாசிட்டிவ் நம்ம சொல்லிட்டோம். மிதுன ராசிக்காரங்க சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்குது. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது ரொம்ப பெருசாக ரொம்ப பயங்கரமான வராது. சும்மா லைட்டாக ஏதோ ஒரு தேம்பல் அந்த மாதிரி ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அடிக்கடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கைகள் பெயின், ஷோல்டரு இந்த மாதிரி பெயின்கள்லாம் அவங்களுக்கு அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு யோகா பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுங்க. உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ராசி மிதுன ராசி. வணக்கம், நன்றி. உங்கள் வேதிக் ஆஸ்ட்ரோ மாலதி.